ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பூரி, பரோட்டா, சப்பாத்தி, நானுக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். இது செய்கிறதுக்கு ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் சுடு தண்ணியில் இருக்கட்டும். அப்புறமா தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். திக்னஸ் கொடுக்கறதுக்காக 5 பாதாம், 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்துக்கோங்க. நட்சத்திர சோம்பு, மராட்டி முக்கு, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை கட்டாயம் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 2லேருந்து 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அஞ்சுலேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். மேலே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான காலிஃப்ளவர் குருமா ரெடி பண்ணியாச்சு. இது எங்கள் வீட்டில் செய்யும்போது எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க பாராட்டுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.